ஹலோ டு வணக்கம். வெல்கம் டு சானியா சமையல். டுடே vlog வாழைப்பூ புளிக்குழம்பு. ஸோ வாங்க இது செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம், சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6, வரமிளகாய் வந்து 2 எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அடுத்து புளிக்கரைசல் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸு, அடுத்தது எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து 4 டேபிள் ஸ்பூன், கடுகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், வாழைப்பூ வந்து நான் மோரில் அரிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து புளிக்கரைசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸ் எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க அடுத்து வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களோட இது தான், நான் வந்து கொஞ்சமாக எடுத்திருக்கேன், நீங்கள் உங்களுக்கு பிடிக்குன்னா நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா இதை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பாருங்கள், வானலில் பாத்திரத்தில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், இப்போ நான் வந்து சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வணங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் அது வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப தான், வரமிளகா வந்து உங்களுக்கு காரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கூட ஆட் பண்ணிவிட்டு, வாழைப்பூ வந்து நான் இப்போ வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஒரு வரமிளகா கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வாழைப்பூ வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரை வேக்காடு வேக வைக்க போகிறோம். ஸோ மிளகாத்தூள் வந்து இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் வந்து எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் மிளகாலாம் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக இந்த வாழைப்பூக்கு உப்பு போட்டு ஒரு அரை வேக்காடு வேக வைக்க போகிறோம். ஸோ வேகட்டும். உங்கள் பாருங்கள், அரை வேக்காடு நான் வெந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை நான் வந்து ஊற்றுறேன். என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து இது போதும். இந்த இது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அந்த புளிப்பு இதெல்லாம் ஸ்மெல்லாம் போகணும். எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு பாருங்கள், நல்லா திக்காக வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். உங்கள் எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.